வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவிடம் உதவி பெற்றோமா? பாகிஸ்தான் ராணுவ தளபதி மறுப்பு. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை எழுச்சிக்கு கை கொடுத்துள்ளது ஆபரேஷன் சிந்தூர். இந்தியா தேடும் தீவிரவாதிகளை பாகிஸ்தான் நாடு கடத்த தயார். ரஃபால் விமானம் வீழ்ந்ததா? வெளியானது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பதில். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சையத் அசீம் முனீர் கடந்த மே மாதம் நடந்த கடுமையான 4 நாள் மோதலின் போது பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து நிகழ்நேர ஆதரவை பெற்றதாக இந்திய ராணுவத்தின் சமீபகால கூற்றுக்களை நிராகரித்துள்ளார். நேற்று ஜூலை 7ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் பேசிய முனீர் குற்றச்சாட்டுகளை உண்மைக்கு மாறானதாகவும் இந்தியாவின் போர்க்கள குறைபாடுகளில் இருந்து திசை திருப்ப ஒரு மோசமான முயற்சி என்றும் விவரித்தார். மே 7 முதல் மே 10ஆம் தேதி வரை வெடித்த மோதல் கடந்த பல தசாப்தங்களில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மிக கடுமையான ராணுவ மோதலாக இருந்தது. ஏப்ரல் மாதம் இந்திய நிர்வாக காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதலால் போர் தூண்டப்பட்டது. பாகிஸ்தான் தமக்கு அந்த தீவிரவாத தாக்குதலோடு தொடர்பு இல்லை என்று மறுத்த போதிலும் புதுடில்லி இஸ்லாமாபாத்தை குற்றம் சாட்டியது. அதன் பின் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இரு நாடுகளும் ஆளற்ற விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை பயன்படுத்தின. 4 நாள் தீவிர போருக்கு பின்னர் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. கடந்த வாரம் இந்திய ராணுவ துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் புதுடில்லியில் நடந்த ஒரு பாதுகாப்பு மாநாட்டில் மோதலின் போது முக்கிய இந்திய ராணுவ நிலைகள் குறித்து நிகழ்நேர தகவல்களை சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டினார். பகல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தி அழைத்தது. இதனை அடுத்து பாகிஸ்தானும் இந்தியாவை குறிவைத்து ஏவுகணைகள், ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. அவற்றை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்து அளித்தன. அதே நேரத்தில் இந்தியா ஏவிய ஏவுகணைகளை பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியவில்லை. இதனால் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் பல சேதமடைந்தன. இந்தியா மீதான தாக்குதலுக்கும் வான் பாதுகாப்புக்கும் சீன தயாரிப்புகளையே பாகிஸ்தான் அதிகம் பயன்படுத்தியதாக லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரில் தனது ஆயுதங்களை நேரடியாக பரிசோதிக்கும் களமாக சீனா இதனை பயன்படுத்திக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் மோதலின் போது சீனாவின் நேரடி ராணுவ ஈடுபாட்டை மறுத்தார். முனீர் தனது உரையில் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்து கூறிய போது பாகிஸ்தானின் வெற்றிகரமான ஆபரேஷன் பன்யான் அல் மன்சூரில் வெளிப்புற ஆதரவு குறித்த கூற்றுக்கள் உண்மைக்கு புறம்பானவை. நடந்தது முற்றிலும் இருதரப்பு ராணுவ மோதல்தான். அதில் வேறு நாடுகளை பெயரிடுவதும் அரசியல் விளையாட்டுக்கான ஒரு மோசமான முயற்சி என்று முனீர் தெரிவித்தார். எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் வலுவாக பதிலடி கொடுக்க பாகிஸ்தானின் தயார் நிலையை வலியுறுத்திய முனீர் எதிர்கால விரோதங்கள் குறித்தும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். நமது மக்கள் தொகை மையங்கள், ராணுவ தளங்கள், பொருளாதார மையங்கள் மற்றும் துறைமுகங்களை குறிவைக்கும் எந்த ஒரு முயற்சியும் உடனடியாக பரஸ்பர பதிலடியை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார். முனீரின் கருத்துக்களுக்கு இந்திய அரசாங்கமும் ராணுவமும் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக பதில் கொடுக்கவில்லை. 2025ஆம் ஆண்டில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு இந்தியாவின் தீர்க்கமான ராணுவ பதிலடியான ஆபரேஷன் சிந்தூர் இந்திய பாதுகாப்பு துறைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மைல்கல்லாக உருவெடுத்துள்ளது. உள்நாட்டு ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் வலிமையை வெளிப்படுத்திய இந்த நடவடிக்கை இந்தியாவின் தந்திரோபாய திறன்களை வலுப்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்திய பாதுகாப்பு உபகரணங்களுக்கான உலகளாவிய தேவையையும் கணிசமாக உயர்த்தியுள்ளது. பாதுகாப்பு கணக்குத்துறை DAD நடத்திய கட்டுப்பாட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்தூர் போது காட்டப்பட்ட செயற்பாட்டு வெற்றி மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக உலகின் கவனம் இப்போது இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் உறுதியாக உள்ளது என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது ஆகாஷ் ஏவுகணை, பினாக்கா ராக்கெட் ஏவுகணைகள், சுவாதி ரேடார் மற்றும் மேம்பட்ட ஆளற்ற விமானங்கள் போன்ற உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை பிரத்யேகமாக நம்பி மோதலில் ஈடுபட்டதில் ஆபரேஷன் சிந்தூர் குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கை இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் முன்முயற்சியின் செயல்திறனை பாதுகாப்பதில் உறுதிப்படுத்தியது. உள்நாட்டு தீர்வுகள் நவீன போரில் துல்லியம், வேகம் மற்றும் மிகப்பெரிய விளைவை வழங்க முடியும் என்பதை நிரூபித்தது. நிகழ்நேர ஆளற்ற விமான கண்காணிப்பு உட்பட இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தளங்கள் மற்றும் தொடக்க கண்டுபிடிப்புகளின் பயன்பாடு இந்திய தொழில்நுட்ப இறையாண்மையை அடிக்கோடிட்டு காட்டியது. அது வெளிநாட்டு இறக்குமதிகளை சார்ந்திருப்பதை குறைத்தது என்று தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் போது காட்டப்பட்ட வீரம் மற்றும் தொழில்நுட்ப நன்மை இந்திய பாதுகாப்பு தயாரிப்புகளுக்கான சர்வதேச தேவையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புகளை வழிவகுத்துள்ளது என்று ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது 2024ஆம் ஆண்டில் முழு உலகின் ராணுவ செலவு $2.7 டிரில்லியன் தாண்டிய நிலையில் இந்த விரிவடையும் சந்தையில் இந்தியா குறிப்பிடத்தக்க பங்கை கைப்பற்ற தயாராக உள்ளது.
பாதுகாப்பு ஏற்றுமதிகள் ஏற்கனவே கணிசமான வளர்ச்சியினை கண்டுள்ளன. 2024-2025 ஆண்டில் 23,622 கோடி ரூபாவை எட்டியுள்ளன. மேலும் அரசாங்கம் 2029 ஆண்டுக்குள் 50,000 கோடி ரூபாய் என்ற லட்சிய இலக்கை நிர்ணயித்துள்ளது. இந்தியா இப்போது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் போன்ற பெரிய சக்திகள் உட்பட 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ராணுவ வன்பொருளை ஏற்றுமதி செய்கிறது. இது இந்திய பாதுகாப்பு உற்பத்தியில் வளர்ந்து வரும் உலகளாவிய நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. கட்டுப்பாட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அமைச்சர் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட்டை திறம்பட மற்றும் பொறுப்புடன் பயன்படுத்த அழைப்பு விடுத்தார். இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் பல நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட பெரியது. இத்தகைய குறிப்பிடத்தக்க பொது முதலீட்டை சரியான நேரத்தில் மற்றும் நோக்கத்திற்காக செலவினங்களில் கவனம் செலுத்தி நியாயமாக நிர்வகிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவால் தேடப்படும் பல சர்வதேச தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருக்கும் நிலையில் அவர்களை நாடு கடத்த இந்தியா தீவிரமாக முயல்கிறது. இருப்பினும் பாகிஸ்தான் தொடர்ந்தும் மறுத்தே வருகிறது. இந்த சூழ்நிலையில் சர்வதேச தீவிரவாதிகளான ஹாபிஸ் சயீத் மற்றும் மசூத் அசார் ஆகியோரை நாடு கடத்துவதில் தனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ கூறியிருக்கிறார். பல காலமாகவே எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் ராணுவமும் உளவுத்துறையும் நேரடியாக ஆதரவு அளித்து வருகின்றன. அது தவிர இந்தியாவில் நாசவேலியில் ஈடுபடும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவிகளை செய்தும் வருகிறது. மும்பை தாக்குதல் உட்பட தீவிரவாத தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டு பல தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் தான் இருக்கிறார்கள். அவர்களை நாடு கடத்த இந்தியா தீவிரமாக முயன்று வருகிறது. இருப்பினும் பாகிஸ்தான் அதற்கு முட்டுக்கட்டை போட்டே வருகிறது. செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ மொத்தமாக நேர்மாறான சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். ஹாபிஸ் சயீத் மற்றும் மசூத் அசார் போன்ற தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு பாகிஸ்தான் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றும் பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்த இது போன்ற நடவடிக்கைகளுக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திற்கு பிலாவல் பூட்டோ அளித்த பேட்டியில் இந்தியா ஒத்துழைப்பு வழங்க முன்வந்தால் பாகிஸ்தான் குறிப்பிட்ட நபர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்த தயாராக உள்ளது. லக்ஷர் இ தொய்பா எல்இடி தலைவர் ஹாபிஸ் சயீத் மற்றும் ஜெய்சி முகமது ஜேஇஎம்மின் தலைவர் மசூத் அசார் ஆகியோரை இந்தியாவுக்கு நல்லெண்ண அடிப்படையில் நாடு கடத்த பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது. விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினால் நிச்சயம் இதெல்லாம் நடக்கும். இது போன்ற நடவடிக்கைகளை பாகிஸ்தான் நிச்சயம் எதிர்க்காது என்றார். லக்ஷர் இ தொய்பா எல்இடி மற்றும் ஜெய்ஷி முகமது ஜேஇஎம் ஆகிய 2 அமைப்புகளும் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்டுள்ளன. 26/11 மும்பை தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான ஹாபிஸ் சயீத் தற்போது தீவிரவாதத்திற்கு நிதி திரட்டிய வழக்கில் 33 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் சிறைக்குள் இருக்கிறாரா என்பது தெரியாது. மற்றொரு தீவிரவாதியான மசூத் அசார் இந்தியாவின் மிகவும் தேடப்படும் தீவிரவாதிகளில் ஒருவர். 2001 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தாக்குதல், 26/11 மும்பை தாக்குதல்கள், 2016 ஆண்டு பதான்கோட் விமானப்படை தளம் மீதான தாக்குதல் மற்றும் 2019 புல்வாமா குண்டுவெடிப்பு உட்பட பல பெரிய தாக்குதல்களுடன் தொடர்புடையவர். 1999 ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 814 கந்தஹார் கடத்தல் சம்பவத்தில் பணிய கைதிகள் கைதி பரிமாற்றம் செய்யப்பட்ட போது அவர் இந்தியாவிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பாகிஸ்தானில் எல்இடி மற்றும் ஜேஇஎம் மீதான தடைகள் வெறும் பெயரளவிலேயே இருக்கிறது. ஹாபிஸ் சயீத் மற்றும் மசூத் அசார் பாகிஸ்தானுக்குள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதோடு பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆதரவுடன் தடையின்றி தங்கள் அமைப்புகளை இயக்குகின்றனர். இது குறித்து பிலாவல் கூறிய போது இவர்கள் மீது பாகிஸ்தானில் நடக்கும் வழக்குகள் தீவிரவாத நிதி தொடர்பானவை. ஹாபிஸ் சயீத் மற்றும் மசூத் அசார் ஆகியோரை எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்காக வழக்கு தொடர்பு கடினம். ஏனெனில் இந்தியா ஒத்துழைக்கவில்லை. விசாரணைகளை நடத்த இந்தியா ஒத்துழைக்க மறுக்கிறது. ஆதாரங்களை சமர்ப்பிப்பதும் எல்லை தாண்டி தீவிரவாதத்தில் ஈடுபட்டார் என்பதை நிரூபிக்க இந்தியாவிலிருந்து சாட்சியம் அளிக்க நபர்கள் வர வேண்டியது முக்கியம். இந்தியா இதற்கு ஒத்துழைக்க தயாராக இருந்தால் எந்த ஒரு தனிநபரை நாடு கடத்துவதிலும் எந்த தடையும் இருக்காது என்று நான் நம்புகிறேன் என்றார். ஹாபிஸ் சயீத் மற்றும் மசூத் அசார் பாகிஸ்தானிலேயே சுதந்திரமாக உலா வருவதாக சொல்லப்படுகிறது என்று கேட்டபோது லக்ஷர் இ தொய்பா தலைவர் ஹாபிஸ் சயீத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜெய்ஷி முகமது தலைவர் மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் இருப்பதாகவும் பூட்டோ தெரிவித்திருந்தார். ஆபரேஷன் சிந்தூர் போது இந்தியா ரஃபால் போர் விமானங்களை இழந்ததாக வெளியான செய்திகளை பாதுகாப்பு செயலாளர் RK சிங் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அத்தகைய கூற்றுகள் முற்றிலும் சரியானவை அல்ல என்றும் பல ரஃபால் விமான இழப்புகள் குறித்த கூற்றுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் உறுதிப்படுத்தியுள்ளார். மோதலின் போது இந்திய ஆயுதப்படைகள் முழு சுதந்திரத்துடனும் அரசியல் கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி செயல்பட்டன என்பதை சிங் தெரிவித்தார். மேலும் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் இந்தியாவின் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து 4 நாள் மோதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டனர். மனித மற்றும் பொருள் ரீதியாக பாகிஸ்தான் மிக அதிக இழப்புகளை சந்தித்ததை அவர் சுட்டிக்காட்டினார்.
இந்தோனேஷியாவில் உள்ள இந்திய தூதரக பாதுகாப்பு அதிகாரி கேப்டன் சிவ்குமார் அரசியல் தலைமையால் விதிக்கப்பட்ட செயற்பாட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக ஆபரேஷன் சிந்தூரின் ஆரம்ப கட்டத்தில் இந்தியா சில விமானங்கள் இழந்தது என்று கூறுவதை காட்டும் காணொலி வெளியானதை தொடர்ந்து இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளரும் பிற மூத்த அதிகாரிகளும் அந்த கூற்றுக்கு எதிராக பேசினார்கள். ரஃபால் இழப்புகள் பற்றிய விவரிப்பு தவறானது மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டது என்று வலியுறுத்தினார்கள். கூடுதலாக ரஃபால் தயாரிப்பாளரான டசால்ட் ஏவியேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி எரிக் டிராப்பியர் இந்திய ரஃபால் ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தானின் கூற்றுக்கள் முற்றிலும் தவறானது என்று நிராகரித்துள்ளார். அத்தகைய கூற்றுக்களை ஆதரிக்க எந்த ஆதாரமும் இல்லை என்றும் ஒரு பணியின் வெற்றி பூச்சிய இழப்புகளால் அல்ல குறிக்கோள்களை அடைவதன் மூலம் அளவிடப்படுகிறது என்றும் கூறினார். எந்த ஒரு போர் சூழ்நிலையிலும் இழப்புகள் ஒரு பகுதியாக இருந்தாலும் அனைத்து இந்திய விமானிகளும் வீடு திரும்பினர் என்பதையும் அதிக மதிப்புள்ள தீவிரவாத இலக்குகளை அளிப்பது உட்பட ஆபரேஷன் சிந்தூரின் முதன்மை நோக்கங்கள் அடையப்பட்டன என்பதையும் இந்திய ராணுவ விளக்கங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஆபரேஷன் சிந்தூரின் போது ரஃபால் இழப்புகள் குறித்த செய்திகளை அதிகாரப்பூர்வ இந்திய வட்டாரங்களும் ரஃபால் உற்பத்தியாளரும் உறுதியாக நிராகரித்து அவற்றை தவறானவை என்று முத்திரை குத்தி நடவடிக்கையின் வெற்றியையும் பாகிஸ்தானால் ஏற்பட்ட விகிதாசாரமற்ற இழப்புகளையும் காட்டியுள்ளனர்.